பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? எப்போதும் போல தான் ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. உங்களை சந்தித்து உங்கள் கூட பேசி நீங்கள் சில கருத்துக்கள் ரொம்ப மென்மையாக ரொம்ப அழகாக நடந்ததுன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். அப்படி இருக்கும்பொழுது இந்த சந்திப்பானது மே மாதத்தின் தொடக்கம் என்று வச்சுக்கலாம். இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தெளிவாக பார்க்க போகிறோம்னா எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய சூரிய பகவான் மேச ராசியில் மே மாதம் தொடக்கத்தில் இருப்பார். ஸோ அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார்? ரிஷப ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார். ஸோ சூரியன் மற்ற ஏனைய கிரகங்களுடைய செயல்பாடை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத மிக துல்லியமாக உங்களுக்காக நான் கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்போதும் போல் எனக்கு ஆதரவு கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்து தொடர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிரித்த முகத்துடன் எல்லாரையும் சிரிக்க வைக்கும், மனதுக்குள் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் வைத்து கொண்டாலும் அதை மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு மனதார எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன நன்மைலாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம், பதவி உயர்வுக்காக காத்திருக்கின்ற நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தன வரவுகளில் நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்களை நீங்கள் சந்திச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன பண்ண போகிறீங்க? ரிலீஸ் ஆகி உங்களுடைய தேவைக்கான ஒரு பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக அதிகமாக இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம், உங்கள் மனசை போட்டு ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுது. நீங்கள் யாரை ரொம்ப 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 100% எல்லாரும் தப்பு பண்ணலாம், எல்லாரும் கெட்டது நினைக்கலாம், ஆனால் இவங்க மட்டும் நினைக்கவே மாட்டாங்க, இவங்க மட்டும் நம்மகிட்ட பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிங்களோ, அவங்க செஞ்ச செயல் உங்கள் மனசை புழிஞ்சுக்கிருக்கு. உங்கள் கண்ணை உங்களாலே நம்ப முடியல. அந்தளவுக்கு நீங்கள் அவங்க மேலே ஒரு ரியாலிட்டி அன்பை வச்சிங்க. ஆனால் துரோகம் அப்படிங்கிறது பல தடவை பட்டிருந்தாலும் இப்போ பட்ட துரோகத்தை உங்களால் மறக்கவே முடியாது. உங்கள் மனது உள் மனதை என்ன சொல்லணும், லாக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லாக் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த லாக்லேருந்து நீங்கள் உறுதியாக ரிலீஸ் ஆக போகிறீங்க. உங்களை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிற நபர் உண்மை என்றால் அது பெண்ணோ அல்லது ஆணோ, மேபி எனி ஒன் பர்சன், நான் சொல்கிறது ஒரே ஒரு ஆள் தான், ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட நபர் உண்மை என்றால் அவங்க எவ்வளவு நாட்கள் ஒரு ஒளிமறைவாக உங்கள்கிட்ட நடித்தாங்களோ இப்போ ரியாலிட்டியாகவே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தவறை திருத்தி சேரணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் சேரலாமா வேண்டாமாங்கிறத கொஞ்சம் நிதானமாக யோசித்து பண்ணுங்கள். புரியுதா உங்களுக்கு? அவசரப்பட்டு முடிவெடுத்துறாங்க. ஏன்னா உங்களுடைய ப்ளஸ் என்னென்னா நீங்கள் எல்லாருமேலையும் பாசம் வைக்கிறது. உங்களுடைய மைனஸ் என்னென்னா நீங்கள் எல்லார்ட்டையும் உண்மையான பாசம் வச்சு ஏமாறுறது. இதுதான் விஷயம், ஓகேவா? அப்படிப்பட்ட உங்களுடைய விஷயங்களில் இந்த நபர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், மாட்டிக்கிறாதீங்க, கவனமாக இருக்கும். அதே போல் உங்களை பொறுத்தளவு நிறையா பிரச்சனையை சந்திச்சாச்சு. எல்லா விதமான பிரச்சனையும் எல்லா விதமான குழப்பங்களும் உங்களுக்கு இப்போ நடந்துக்கிருக்கு. அதாவது ஒரு பிரச்சனை முடியுது, சரி ரைட்டாக போகும்னு நினைக்கிங்க, திரும்பி இன்னொரு பிரச்சனை வருது. சரி இது சரியாக போயின்னு கரெக்டாக முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறீங்க, மாட்டிக்கிறீங்க. ஸோ இந்த நிலையில் இந்த மாதம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நினச்ச விஷயத்தை அப்படியே முடிக்க போகிறீங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க 60 to 80% ஒரு விஷயத்தை முடிக்கும்போது எப்போ வெளியே சொல்கிறீங்களோ அப்போவே கந்திஷ்டியால் அடியாயிருங்க.
எப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிங்களோ அப்போவே கந்திஷ்டியால் அடியாயிருங்க. நல்லா போகும், 100% போயிடும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து பண்ணியிருப்பீங்க. 60 to 80 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தடையாயிரும். ஸோ எதுக்கு தடையாச்சுன்னே தெரியாத குழப்பமாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த குழப்பத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடில் நீங்கள் முழுமையாக உங்களை நம்பி மட்டும் செய்யுங்க. நல்ல மாற்றம். அதேபோல் உங்களுக்கு பிடித்தமான உறவுன்னு இருக்கும். இவங்க வந்தால் சந்தோஷம், இவங்க கூட இருந்தால் சந்தோஷம், இவங்க மட்டும் என் கூட ட்ராவல் பண்ணால் சந்தோஷம். அப்போ நீங்கள் எந்த உறவை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு இனிமேல் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதனுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கும். அதேபோல் நம்ம ரிஷபராசி அன்பர்களுடைய சொந்த தொழிலில் மிகப்பெரிய லாபம், வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தன வரவுகள் நல்லாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? தன வரவுகள் நல்லாயிருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டு இருக்கும். ஆனால் தன வரவு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை உணர்ச்சிப்பட வச்சு செலவழிக்க வச்சுருவாங்க. வீண் செலவு அதிகமாக செய்ய வைப்பாங்க. ஒரு 4 பேர் டீ கடைக்கு போகிறாங்க, 4 பேர் ஹோட்டல் கடைக்கு போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கடைக்கும் போகிறாங்கன்னா, அதில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, 4 பேர் நல்லா சாப்பிட்றது, நீங்கள் சேர்ந்து தான் சாப்பிடுவீங்க, அது வேறு விஷயம். அதை சாப்பிட்ட பிறகு இந்த ஃபஸ்ட் ஆளாக பர்ஸு அல்லது ஜிபே ஓப்பன் பண்ணி அமௌண்ட் கொடுக்குறது யாருன்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க தான். அது உங்களுடைய இயல்பான தன்மை. ஆனால் நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் மீதி 3 பேரும் கொடுக்கவே மாட்டாங்க, ஷேர் கூட பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த வட்டம் கொஞ்சம் சிக்கனத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்காண்டி கிடையாது, உங்களையே நம்பியிருக்க உங்கள் குடும்பத்துக்காண்டி, உங்களையே நம்பியிருக்க உங்கள் குழந்தைகளுக்காக கொஞ்சம் சேமிப்பை கொஞ்சம் இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து வைங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதேபோல் அந்த புதிய உறவு, புதிய நட்பு, புதிய காதல் என்று ஏதேனும் சமூக வலைதளங்கள் மூலமாகவோ அல்லது உறவு தெரிஞ்சவங்களோ உள்ளே வந்தாங்கன்னா பாய் 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 பாய், உள்ளே என்ட்ரி பண்ணிடாதீங்க. என்ட்ரி பண்ணால் அவங்க உங்களே நோ என்ட்ரி ஆக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ கவனமாக இருங்க, சிறப்பாக இருங்க, செமையாக இருப்பீங்க. நேர்களே, மே மாதத்தில் எப்படி இருக்க போகுது, ஜம்முன்னு இருக்க போகுதுங்கிறதையும் பார்த்துட்டீங்க. என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குங்கிறதையும் கேட்டுட்டீங்க. ஸோ கவனத்தை மட்டும் சிந்தாமல் சிதறாமல் கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக நல்லது கிரகத்துடைய அடிப்படையில் நடந்துடும். ஸோ இது நடக்கும் அப்படிங்கிறது எத்தனை பிரச்சனை சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்கள், கோச்சார கிரக ரீதியான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, எந்த பலனாக இருந்தாலும் சரி, நாங்கள் அத்தனை ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பின்படி ஒரு 20 to 30. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நடக்கும். அதாவது ஓட்டை பிரிச்சுட்டு அள்ளி கொட்டிடுமா, வீடு வீடாக கட்டிடுவோமா அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஏற்றங்கள் உண்டு, மாற்றங்களும் உண்டு. ஓகேவா? இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். பசி அதிகமாக இருக்கும்போது சாப்பாடு கடையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? நான் சாப்பிட்டு தான் ஆகும்னு நிற்பாங்களா, இல்லை ஏதாவது ஒரு டீயாக சாப்பிடுவோம், ஒரு காப்பியாக சாப்பிடுவோம், ஒரு ஜூஸாக சாப்பிடுவோம்னு நினைப்போம்ல. அந்த அந்த டீயோ இல்லை ஜூஸோ குடித்தோடனே கொஞ்சம் நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி பவர் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம், தேடி பக்கத்தூரில் போய் கூட சாப்பிட்றலாம். ஸோ அதே மாதிரி தான், என்னால் நடக்க முடியல, என்னால் ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வலிமையை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக தசாபுத்தி அதுக்கு ஃபேவராக இருக்கும்போது டோட்டலாக வலிமை கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் உறுதியாக கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய பேர் தெரியும், என்னுடைய வயது ஒரு குறிப்பிட்ட வயது தெரியும், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு நிறைய அன்பர்கள் நம்ம சேனல் மூலமாக பார்த்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
எனக்கு என்னென்னா, நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிற நேரத்தை, நீங்கள் கால் பண்ணுற நேரத்தை நான் குறித்து வச்சுக்கிருவேன். ஓகேவா? ஸோ அதை வச்சு பிரசனங்களை கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக, கடந்த காலம் அடுத்து எதிர்காலம் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண முடியும்? துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று, எல்லா மகிழ்ச்சியும் பெற்று, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லா நல்ல சிவபெருமானின் ஆதரவும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆதரவும், உங்களுடைய குலதெய்வத்தின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.